இஸ் அ கண்ட்ரி வேர் நிறைய ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அண்ட் நமக்கு வந்து நிறைய யுட்டென்சில்ஸும் தேவைப்படும். நம்மளோட மீல் பிளானிங்கில் அவ்வளோ ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட கிச்சனை வந்து மினிமலாக மெயின்டைன் பண்ணுறது இந்தியன் கண்ட்ரீஸில் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. அண்ட் அதை பற்றின ஒரு விஷயத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் என்னோடய கிச்சனுக்காக ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதையுமே வந்து நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆயிலை கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய மீல் பிளானிங் வந்து இதெல்லாம் தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து மோஸ்ட்லி பாயிலிங்கில் போயிடுறேன். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா மல்டி பர்பஸ் யூட்டென்சில்ஸ் லைக் பெரிய இட்லி குக்கர் அதிலே ஸ்டீம் பண்ணுற மாதிரிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ப்ராடக்ட் மட்டும் கிச்சனுக்கு தேவைன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து எந்த திங்ஸும் பெருசாக வாங்கலை. ஸோ டிசைட் பண்ணிவிட்டு ஒன்றா பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஒய் பிகாஸ் நிறைய அக்குமுலேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸாக நான் ரொம்ப இருக்கேன். இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம், அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் கம்மியாக தான் ஆக்சுவலி யூஸ் ஆகும் ஸ்ப்ரே பண்ணும்போது. நமக்கே தெரியாமல் ஸ்பூனில் போடும்போது நிறையா வந்துடும். அதனால் அந்த விஷயத்துக்காக இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹெல்த் கான்ஷியஸாகவும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்றனால நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது மோஸ்ட்லி ஆயிலை வந்து கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அதுவுமே ஒரு ரீசன். இது நான் நல்லா ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா மேலே வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் ஹேண்டில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கிரிப்னஸ் கிடைக்கிறனால கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு அந்த மாதிரி ஆர்கனைசர், ஒரு பெரிய ஆர்கனைசர், ஸோ தட் நம்ம வந்து எல்லா பாத்திரத்தையும் அதிலே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே அதிலே வச்சுக்கலான்ற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கீழே ஏதாவது டவல் போட்டுட்டு அண்ட் பிளேட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு தனி ஆர்கனைசர். பிகாஸ் பிளேட்டும் வச்சோன்னா மற்ற பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஆயில் டிஸ்பென்சர் ஃபுல்லாக வந்து தனித்தனியாக வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸ். ஸோ தேர்ட் விஷயம் வந்து அந்த கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கினோம் அப்படின்னா நம்ம இந்த ஓப்பன் பண்ண பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் வீட்டு அதாவது பேக்கெட்ஸ்லாம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் வெஜிடபிள்ஸ் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரேக்ஸ் மாதிரி. பிகாஸ் அடுக்கடுக்காக இருந்துச்சுன்னா அதுவுமே கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 4 ஐட்டம்ஸ் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரியான நான் இருக்கிறதுக்கு சொல்யூஷன் கேட்டுருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ இந்த மாதிரி வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்காக. ஸோ தட் ஐ கேன் கெட் சம் கிளாரிட்டி. இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா ஸோ அஞ்சரை பெட்டின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஓகே கன்வீனியண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அது கம்மியான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணது ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் அஞ்சரை பெட்டி நான் தனியாக இதுக்காக ஒன்றும் வாங்க போகிறதில்ல. ஆல்ரெடி வந்து என்னோட அம்மா வாங்கி கொடுத்த பொருள்லேயே அது இருக்குது, நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். சரி ஓகே, அதில் குட்டியாக அழகாக க்யூட்டான ஸ்பூன்ஸ் அண்ட் 7 கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ தட் அதில் மசால்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஹேண்டியாகவும் இருக்குது. என்ன மெஸ் ஆனால் இதில் மட்டும் தான் மெஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும். அப்பப்போ நிறைய வந்து க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சில பேர் வந்து சீரகம் அதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. பட் நான் இதில் மசாலே போட்டு வைக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் ட்ரை மெட்டீரியல்ன்றனால அது வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் பாட்டிலில் போட்டால் கூட. அண்ட் இதுதான் வந்து கொஞ்சம் அப்படி அப்படியே ஒட்டிக்கும் அப்படின்றனால we can அப்பப்போ ஃபுல்லாக காலி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. நான் வந்து பெப்பர் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அண்ட் டர்மரிக் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மிளகாத்தூள், இது 3 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இது 3க்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் எதுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலனா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் சாம்பார் தூள், இதுக்கெல்லாம் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஒரே மாதிரி கலர்ஸில் இருக்குது, ஒரே மாதிரி ஸ்மெல்லுமே ஒரே மாதிரி வருது. ஸோ அதனால் எனக்கு தெரியல அது எப்படி நான் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. அது போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எந்த மசாலா போட்டோம் நமக்கே தெரியலையா, அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, யூஸ் டு இட் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பழக வந்துரும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் இருக்கும்ல, அதை என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டுனா ஆல்ரெடி ஐ ஹேவ் ஒன் ட்ரே. அந்த ட்ரேயில் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ட்ரேயில் வந்துட்டு அதை வந்து அப்படியே பின் மாதிரி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஒய் பிகாஸ் வெளியில் வச்சா வந்து அது ஏர் ஏதாவது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். பிகாஸ் அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிடுவேன். அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ட்ரேவுமே அந்த மசால் பேக்கெட்ஸ் வைக்கிறதுக்காக தான் நான் வாங்கினேன். நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். அதில் அந்த ட்ரே ஒன்று தான் வாங்கியிருக்கேன்னே நான் சொல்லலாம். லிட்டரலி இன்னும் வேறு எதுவுமே வாங்கலை. பொறுமையாக யோசித்து ஒவ்வொன்றா யோசித்து வாங்கிட்டு நிறைய அக்குமுலேட் பண்ணிவிட்டு அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இட்ஸ் வெரி டஃப் வென் இட் கம்ஸ் டு
டு கிச்சன். மற்ற ஏரியாலலாம் எனக்கு எதுவுமே தேவைப்படலை, பட் கிச்சனில் வந்துட்டு எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரில. மேபி எனக்கு இது ஒரு நியூ செக்மெண்ட்டுன்றனால அப்படி இருக்கா, இல்லை இந்தியன் கிச்சனே அப்படி தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நிறைய வெரைட்டிஸில் வந்து நம்ம செய்வோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதுதான் வேணும்னு சொல்லி நம்ம கம்மியாக வந்து பண்ண முடியல. இட்லி குக்கர் தேவைப்படுது, அண்ட் தோசைக்கு வந்து தோசை சட்டி தேவைப்படுது, பணியாரம் செய்யணுன்னா பணியார சட்டி தேவைப்படுது. இதெல்லாம் எதுவுமே இன்னும் என்கிட்ட இல்லை, அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா தான் வாங்கணும். ஸோ அதனால் நான் ஒரு பெரிய ட்ரே மட்டும் வாங்கி அந்த ட்ரேக்குள்ளே வந்து என்னென்னலாம் வைக்க முடியுதோ அதை மட்டும் வாங்கி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ரொம்ப நல்ல ஐடியா. நீங்கள் சொன்ன 2 ஐடியாவுமே நான் அடாப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த ட்ரேயில் தான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ நான் எப்படி வந்து இந்த 4 ப்ராடக்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாத்திரம் ஆர்கனைஸ் பண்ணுறது, பிளேட் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அண்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், பெரிய கண்டெய்னர்ஸில் சும்மா ஒரு 4 மட்டும். இதை வந்து நான் எப்படி டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஸ்பேஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ தட் நம்ம மற்ற இடத்த ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் க்ளீனிங் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் போய் பார்க்கலாம், கொஞ்சம் சால்ட் வந்து வாட்டரில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திருப்பியுமே வந்து ஒயிட் ஆகிடுது. ஸோ தட் இதுவே வந்து ஒரு டெய்லியுமே க்ளீன் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய வேலைன்ற போது மற்றதையும் நம்ம போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ 2 பேர் அப்படின்றனால we can able to manage அப்படின்னு சொல்லி நான் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னுமே நான் வந்து சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், எந்த அளவுக்கு மினிமலாக பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.